வந்து நீங்கள் கேட்டீங்க, இப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து தாவேக்கால சேர்றாங்க ஒருத்தரா, நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக எந்த கட்சியிலிருந்து யார் வந்து மாற்றுக் கட்சிக்கு போய் சேரலை, முக்கியமாக அதை எடுத்துங்க. கடந்த முறை வந்து அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து மதிப்பு இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் வந்து, அதற்கிடையில் இபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுமே தர்ம யுத்தம் நடந்து எவ்வளோ பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் ஓரங்கட்டுங்கிறதுக்காகவே தூக்கி அடிக்கப்பட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த முதலமைச்சராக உட்காந்து அந்த ஒரு 5 வருட ஆட்சியை பண்ணாங்க. அப்போ தான் அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. திரும்பி வந்து எல்லாருடைய முயற்சியிலும் கூட்டு சேர்றாங்க. திரும்பி தூக்கி அடிக்கப்படுறாரு. வேறு வழியே இல்லை. இப்போ திராவிட முன்னேற்றத்தில் போய் சேர்ந்தார். இப்போ எம்எல்ஏ ஜெயிச்சு இப்போ நிற்கிறார். இதுவே நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? முதல்ல அதிமுக உருவானது காரணம் யார், எம்ஜிஆர் அவர்கள் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, அதில் இருந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து நம்பிக்கையின் பேரில் அதிமுக முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போகிறாங்க. அவரே இன்னைக்கு வந்து டிஎம்கேல போய் சேர்ந்து இன்றைக்கு அவருடைய கூட்டணியில் எம்எல்ஏவாக இருக்கார். அப்போது நேற்று ஒரு கூட்டணியில் இருப்பவர்கள் ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க தாறுமாறா, அடுத்த சட்டசபை எலெக்ஷன் அவங்களோட சேரும்போது இவர்கள் வந்து இருக்கிறவங்கள பேசுகிறாங்க. இது நிறைய நடந்துட்டு ஒரு நிகழ்ச்சி இது. ஆனால் அதெல்லாம் தவிர்த்து இப்போது விஜய் அவர்கள் தமிழக மக்களுடைய பேராதரோடு 108 இடங்களை கைப்பற்றினார். நியாயப்படி பார்த்தோம்னா யாருக்கு அது மெஜாரிட்டிங்கிறது ஒரு 10% கம்மியாக இருக்குது. பெரும்பான்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா டிஎம்கே அதிமுக 2 பேருக்குமே கிடைக்கல. மக்கள் ஆதரவு வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்டது.